அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபிக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சஃபிக்ஸ் கிச்சனில் நெய் சோறு குக்கரில் குழையாமல் நல்ல கண்ணாடி மாதிரி பளபளன்னு உதிரி உதிரியாக எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஹீட் பண்ணிடலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன், 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். ஸோ எண்ணெயை விட நெய்யோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நெய் சோறுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்க்குறேன். இதையும் நல்ல ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்து அதையும் வதக்கிடலாம். இப்போ இதில் பிரியாணியில் ஃப்ரெஷ் லீஃபாக நான் எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது சேருங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இதில் ஒரு கைப்படி புதினா கொத்தமல்லியை எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை உள்ளே சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடணும். நல்லா இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பிரியாணி பவுடர் நான் சேர்க்குறேன், பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர். இது 1.5 டீஸ்பூன் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணீர் நம்ம சேர்க்கணும். ஸோ தண்ணீரை உள்ளே சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 2 to 2.5 டீஸ்பூன் உப்பு சேர்ப்பேன், 2 இல்லைன்னா 2.5 டீஸ்பூன். ஸோ இந்த காம்பினேஷனில் உப்பு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ எடுத்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அதில் நம்ம ஊற வச்ச அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். அரிசி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளேயும் நம்ம நெய் சோறை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாதாமையும் ஆனியனையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு குட்டி பேன் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துட்டு நெய் ஹீட் ஆனது அதில் பாதாமை நல்லா ஃப்ரை பண்ணி நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ பாதாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்து அதே நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம், நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும். இப்போ ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ குக்கரை போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு விசில், இப்போ செகண்ட் விசில். 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏரை ரிமூவ் பண்ணக்கூடாது, விசில் அப்படியே இருக்கட்டும். விசில் தானாக அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடணும். ஏர் தானாக வெளியேறினதுக்கு அப்புறமா விசிலை எடுத்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நெய் சோறு நல்ல பளபளன்னு உதிரி உதிரியாக நீல நீளமாக அப்படியே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாதாம் அண்ட் ஆனியனை வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான சுவையான நெய் சோறு 5 நிமிஷத்தில் குக்கரில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொடுத்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சிக்கன் கிரேவி சைடிஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.